ஹாய் பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்னைக்கு நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒன் ஷாட்டா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் எது வரைக்கும் ஃபினிஷ் ஆகுதுன்ட்டு. சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. ஃபைட் டு லவ், கசின் லவ், ஆஃபீஸ் ரொமான்ஸ். ஸோ இது மூணுமே ஒன்றா வச்சுருந்தா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி இது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒன் ஷாட்டா இல்லை டூ ஷாட்டான்னு தெரியல. பட் பார்க்கலாம் டைமிங் எவ்வளோ வருதுன்ட்டு. மேக்ஸிமம் நான் வந்துட்டு டூ ஷாட்டாக போட பார்க்குறேன். ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் பெருசாக இல்லை. ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு காஃபி ஷாப் தான். அங்கே 2 பர்சன்ஸ் அங்கே ஆப்போசிட்டாக சிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் பார்க்கறதுக்கு அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அவர் சிஇஓ லுக்கில் இருக்கார். அவர் கோட் சூட் கூட போடலை, அப்படியே ஷர்ட் தான் போட்டிருக்காரு, ஒரு பிளாக் ஷர்ட்டு. ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டுட்டு அவரோட ஷர்ட் காலரை ரிமூவ் பண்ணி விட்டுருக்காரு. அந்த கோட் வந்துட்டு அப்படியே அவர் சேர்க்கிட்ட தான் இருக்குது, பார்த்துட்டே சிட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைட் பார்த்தா அங்கே ஒரு கார் இருக்குது. அந்த காஃபி ஷாப் பக்கத்தில் அந்த காருக்குள்ளே ஒரு பர்சன் தான் அப்படியே இன்னசென்ட் ஃபேஸோட அவர் வாட்சை பார்த்துட்டே சிட் பண்ணியிருக்காரு. அந்த காஃபி ஷாப்பையும் பார்க்குறாரு, அந்த வாட்சையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? இன்னும் உள்ள போய் பார்க்கலாமா வேணாமா? ஆமாம்மா, போனால் மட்டும் என்ன பண்ண போகிறான்? போனாலும் போய் திட்டு தான் வாங்கணும். ஆஹா, இல்லை, அவன் வர வரைக்கும் நம்ம இங்கே போய் செட் பண்ணியிருக்கலாம். அதானே, நாமே அவன் சொல்கிறது கேட்கணும். இருந்தாலும் ஒரு சிஇஓ சொன்னால் கேட்கணும்ல. அப்போது அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அந்த பர்சன் தான் அப்படியே சைலண்ட்டாக அந்த காஃபி ஷாப்பே பார்த்துட்ருக்காரு, ரொம்ப சைலண்ட்டாக. ஸோ அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே பார்த்தா அந்த பர்சன் தான் இப்போது பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்க பாருங்க, உங்ககிட்ட என்ன சொல்லி என்னை பார்க்க வர சொன்னாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. என்னையே ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்கே வர சொன்னாங்க. எனக்கு தெரியுங்க, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. உங்களை பார்க்க சொன்னாங்க, அதான் வந்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஓகேனா தான் இந்த மேரேஜ். போதும், இதோட ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு பர்சனலாக இந்த மேரேஜ் மேலெலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நான் இங்கே வந்ததுக்கு ஒரே ரீசன் என் அம்மா மட்டும்தான். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து எழுந்து போகிறாரு. அந்த பொண்ணும் அடுத்து எதுவுமே பேசலை. என்ன இது, இவர் பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் போகிறாரு. சே, ஆட்டிடியூட் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? இப்போ அப்படியே அந்த பர்சன் தான் அந்த காஃபி ஷாப் விட்டு வெளில வராரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அப்படியே வெளில வந்து நின்றுட்டு யாருக்கோ கால் பண்ணுறாரு. அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு, டேய் ஜங்குக், என்னாச்சு? பாத்தியா? பிடிச்சிருக்கா? இல்லைம்மா, எனக்கு பிடிக்கல. நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். என்ன, இதையும் வேணாண்டியா? டேய், என்னடா, ஏன் இப்படி இருக்க நீ? உனக்காக இதோட 10வது டைமு நான் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்து விட்டா நீ பாட்டுக்கு பிடிக்கலன்ற. நீலாம் என்னடா, கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கணுமா? அதை இங்கே பாருங்கம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும். நல்லா வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தான் இப்படி இருக்கியோ நீ தெரியல. எந்த பொண்ணு பார்த்தாலும் வேணான்றி.
நான் என்ன தாண்டா பண்ணட்டும்? ஒரு அம்மாவா எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குமா இருக்காதா? மா எனக்கு புரியுது. இப்போ என்ன தான் சொல்ல வர? நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நான் வீட்டுக்கே வரமாட்டேன். ஹலோ டேய் கட் பண்ணிட்டானா? கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக கார்கிட்ட தான் வராரு. அங்கே காரில் சிட் பண்ணியிருந்த அந்த பர்சன் தான் அப்படியே பார்க்குறாரு ஜங்குக்கை. ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்சன் பக்கத்தில் தான் சிட் பண்ணுறாரு. டிரைவர் கார் எடுங்க அப்படின்னு சொன்னதோ டிரைவர் தான் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது கார் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்க பர்சன் தான், என்னடா மாமா எப்படியும் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு, கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மாமா வாடா போடான்னு சொல்லாதன்ட்டு. நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ என் மாமா தானே, அப்போது மாமான்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிட சொல்கிற நீ? இங்கே பாரு, அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோ. ஆஃபீஸ் வந்தா நான் உனக்கு பாஸ், நீ என்னோட பிஏ, அவ்வளோதான். அதெல்லாம் முடியாது. நீ எனக்கு மாமா தானே, அப்போ நான் உன்னை எங்கே போனாலும் மாமான்னு தான் கூப்பிடுவேன். எல்லார் முன்னாடியும் டேய் மாமான்னு கத்தி கூப்பிடுவேன். ஒரு டைம் சொல்லி கேட்குற ஆளாக இருந்தால் கேட்ப, நீலாம் எப்படி கேட்ப? அப்போ தெரியுதுல்ல. சரி சொல்லு, எப்படியும் அந்த பொண்ணு நீ வேணான்னு தான் சொல்லியிருப்ப. அது எதுக்கு உனக்கு? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எங்கே இப்போது நீ பிஏவாக இருக்க, அதை மறந்துடாத. ஹலோ இங்கே பாருங்க மிஸ்டர் சிஇஓ சார், அது எங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். என்ன நீ என் அம்மா விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போல. நீ என்ன ரொம்ப ஆசைப்பட்டியா என்ன நான் அந்த பொண்ணை வேணாம் சொல்லணுன்னு? ஐயடா, ரொம்ப நினப்பு தான். அப்புறம் எதுக்கு தேவையில்லாததை கேட்டுட்ருக்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டால் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. இனிமேல் நான் கேட்கவே மாட்டேன், உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங்னா அந்த சைட் திரும்பிக்கிறாரு. என்ன இவன், நான் ஜஸ்ட் என்னாச்சுன்னு தானே கேட்டேன், அதுக்கு இவன் என்னையே சொல்கிறான். இவன் மேரேஜ் பண்ணா என்ன, பண்ணலன்னா எனக்கு என்ன வந்துச்சு? அப்படியே இவர் மேரேஜ் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எப்பான்னு ஒரு வழியாக கம்பெனி விட்டு போய் தொலைஞ்சிடலாம் அப்படின்ட்டு டயாங் நான் திங்க் பண்ணிகிட்டே வராரு. இப்போ அந்த சைடில் ஜங்குக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ சொல்கிறான். ஏய் ஜங்குக்கு, எங்கடா இருக்க நீ? ஏன் கேட்குற? இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்னு பார்த்தா இன்னும் ஆளே காணுமே ஒன்று. அது வேற ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன், வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னடா அலைன்ஸா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன டேஷ்க்கு கேட்குற? இல்லை மச்சான், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீயும் ஒரு பொண்ணா வேணான்ற. என்ன காரணன்ட்டு சொல்ல மாட்டேடா? ஒரு வேளை உன் மனசில் ஏதாவது ஓடிட்டுருக்கோ? அதெல்லாம் ஒரு வெங்காயமும் ஓடல, மூடிட்டு ஃபோனை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கால் கட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக ஃபைல் பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம டயாங்னா, டேய் மாமா. என்ன உனக்கு? ஃபைல் தானே பார்த்துட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஒன்று தெரியணுமே. என்ன தெரியணும்? இல்லை, ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி கூப்பிட்றது? ஜங்குக்னு கூப்பிடவா, ஜங்குக் சார்னு கூப்பிடவா, இல்லை சிஇஓ சார்னு கூப்பிடவா, இல்லை டேய் மாமான்னு கூப்பிடவா, எப்படி கூப்பிட்றது? இப்போது இது ரொம்ப முக்கியமா? உனக்கு இல்லைதான், ஆனால் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு. அப்புறம் அங்கே வந்து நான் உன்னை எல்லோரும் முன்னாடியும் டேய் மாமான்னு கூப்பிட்டது தப்பாக இருக்காதா? அது உனக்கு இப்போ தான் தெரியுதா? குக் சார்னு எல்லோரும் முன்னாடி கூப்பிடு, மற்ற டைமில் வேணாம் நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ. எப்படி வேணாண்ணா? இப்போ அப்படி ஜங்குக் தான் நீ வந்து டயாங்க பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை நீ பாரு
அப்படின்ட்டு டயாங் தான் அந்த சைடு அப்படியே க்யூட்டாக திரும்பிக்கிறாரு. ஐயோ! என்ன சொன்னாலும் ஏன் இப்படி முறைக்கிறான்? இவன் கூட தான் நான் வந்துட்டு இனிமே பிஏவா இருக்கணுமா? எல்லாம் என் அப்பா பண்ண வேலை. ஐயோ! நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் போலயே. நீ எங்கிட்ட எங்க மாட்டின? உன் மாமா தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஜங்குக் கார் தான் ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் கார் விட்டு இறங்கி அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. டயாங் தான் என்ன இது கார் கூட திறந்து விடாமல் இவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்ட்டு அந்த கார் டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் பின்னாடியே ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு லெஃப்ட்டுக்குள்ளே தான் நிற்கிறாரு. டயாங்கும் பின்னாடியே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறிக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த லிஃப்ட்டு 10th ஃப்ளோருக்கு தான் போகுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. டயாங் தான் செம்மையாக போட்டு ஜங்குக்கு மறைச்சிட்டு நிற்கிறாரு. ஐயோ மாமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டுருக்க. ஆமாம், நான் போவோம்மா, என்ன பண்ணும்? உனக்கு கதவை திறந்து விட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி வரவேற்பேன்னு நினச்சியா? அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்ட்டு நீ என்னை இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன நீ மட்டும்தான் பண்ணுவியா? நானும் பண்ணுவேன். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டயாங்க திரும்பி பார்த்து அவர்கிட்ட வராரு. என்ன தள்ளிப்போ தள்ளிப்போ. என்ன பண்ணுவ நீ? சொல்லு அப்படின்ட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே அவரை பிளாக் பண்ணுறாரு 2 ஹேண்டை வச்சுட்டு. சொல்லு, என்ன பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். ஏன் எனக்கு என்ன பயமா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எனக்காக உன்னோட ஸ்டாஃப் வேணா பயப்படலாம், நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், பயப்படவே மாட்டேன். நீ ஒன்றும் அவ்வளோ அப்படின்ட்டு அவர் வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. இங்கே ஜங்குக் தான் அப்படியே டயாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அவரோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வராரு. என்ன சொல்லு, இப்போ சொல்லிட்டு இருந்தால சொல்லு. என்ன வாய்ஸ் வர மாட்டேங்குது? எவ்வளோ நேரம் அப்படி கத்திட்டு இருந்தா? இப்போ கத்து, பேசு, இப்போ பேசு. தள்ளிப்போ அப்படின்ட்டு அவரோட ஹேண்டை வச்சு அப்படியே ஜங்குக்கு தள்ளி விடுறாரு. இங்கே பாரு, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் என் அப்பா கிட்ட போய் சொல்லி விட்டுருவேன். போய் சொல்லு, எனக்கு என்ன பயமா? நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. மூஞ்சி பாரு, பைத்தியம். என்ன பைத்தியமா? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? பார்த்து பேசு. நான் இந்த கம்பெனியோட எவ்வளோ பெரிய சிஇஓ தெரியுமா? ஆமாம், சிஇஓ பேருக்கு தான் சிஇஓ. சிஇஓன்னா என்ன பெரிய கொம்பை முழிச்சிருக்கு? நீயும் ஒரு நார்மல் மனுஷன்தான், அதை மறந்துடாத. ஏய், என்ன வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கா? அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன என்ன அப்படின்ட்டு 2 பேருமே அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக லிஃப்ட்டு ஓப்பன் ஆக அப்படியே அங்கே எல்லா ஸ்டாஃபும் எழுந்து நிற்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க வியடா. இந்த சைட் பார்த்தா நம்ம ஜங்குக்கு டயாங்கு தான் அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கரெக்டாக 2 பேரும் ரியலைஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்க அங்கே ஹோல் ஸ்டாஃப் எல்லாருமே இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. சைலண்ட்டாக அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு கண்டுக்காமல் போகிறாரு. இங்கே ஸ்டாஃப்லாம் வாயை பொழுதுட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏங்கும் அப்படியே பூனை மாதிரி பம்பிட்டு ஜங்குக் பின்னாடியே நடந்து போகிறாரு. என்னடா இது, நம்ம பாஸா இது? இவர் இப்படிலாம் இருக்க மாட்டார், இன்னைக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கேபின்குள்ளே தான் போயிட்டு அப்படியே சிட் பண்ணிக்கிறாரு. என்ன இது எப்படி ஆயிட்டா? இவனால் என்னோட ஸ்டாஃப் கிட்ட எனக்கு இருக்கிற மரியாதையே போயிடும் போல். ஆனால் நல்லா இருக்கு, ஏதோ மாமா மாமான்னு அழகாக கூப்பிட்றானே, என்னமோ இருக்குது அவன்கிட்ட.
அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கே சிட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படி நம்ம டீ தான் அங்கே அவர் பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாரு. அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்காரு. இப்போ டீ தான் போயிட்டு அப்படியே சோஃபாவில் அங்கே சிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்பா, ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் செம்மையாக டயங்க பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ, இவன் எதுக்கு இப்போ இப்படி முறைக்கிறான் அப்படின்ட்டு இழந்து நிற்கிறாரு. என்ன? இங்கே ஒருத்தன் செட் பண்ணியிருக்கேன், அதை கூட பார்க்காம நீ பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துருக்க. அப்போது நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? ஐயோ, இதான் உன் பிரச்சனையா? இப்போ என்ன உனக்கு திரும்ப போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு வரணுமா? போகிறேன் அப்படின்ட்டு நம்ம டயாங் தான் இப்போ அகைன் வெளில போகிறாரு. ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாரு. போயிட்டு திரும்ப ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? என்ன நக்கலா? ஐயோ, என்னதான் பிரச்சனை இவனுக்கு? இப்படி படுத்து எடுக்கிறானே. உள்ளவா அப்படின்னு சொல்ல ஏங் தான் அப்படியே டென்ஷனோட உள்ளே வராரு. வந்துட்டு அப்படியே உட்காரலான்னு போகிறாரு. எங்க அதுக்குள்ளே செட் பண்ண போகிற? வேறு என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது. பெரிய ஒர்க்குனா என்ன சும்மா நினச்சிட்டியா? என்னால் பண்ண முடியாது. என் அப்பா சொன்னார்னா நான் இங்கே வந்தேன். நீ பாட்டுக்கு வேலை விட்டுட்டு இருந்தா நான் பண்ணுவேன் நினச்சிட்டு இருந்தியா? நான் பண்ண மாட்டேன். அப்போது இப்போ அப்படி அப்பாவுக்கு கால் பண்ணட்டுமா? இப்போ அப்படியே ஜங்குக் தான் நம்பருக்கு டயல் பண்ண போகிறாரு. டயாங் தான் ஓடி போயிட்டு அப்படியே ஜங்குக் ஃபோனை வாங்க போகிறாரு. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஃபோனை கூட ஃபோன் பண்ணாத ப்ளீஸ். அப்போது ஒர்க் பாரு. முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அப்போது கால் பண்ணுறேன். கொடு கொடு அப்படின்ட்டு வாங்க போகிறாரு. ஜங்குக் தான் அப்படியே டயாங்கை பிடிச்சி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுற நீ? பொறுக்கி நகர்ந்து போ. என்ன பொறுக்கியா? யாரை பார்த்து பொறுக்கின்ற? பொறுக்கி என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா உனக்கு? இங்கே பாரு, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் நான் என் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன? நானும் பார்த்துட்ருக்கேன், ஓரா பண்ணிகிட்ருக்க. என்னடா? என்ன டாவா? ஏய், பார்த்து பேசு. எனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நீலாம் ஒரு சிஇஓவா? எப்போ பாரு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. எல்லாருக்கிட்டேயும் நல்லா சிரித்து பேசுகிற. என்கிட்ட வந்தால் மட்டும் ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? அப்படி தான் விழுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. என்ன உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன சொல்கிறது? எனக்கும் உன்னை சுத்தமாக பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அப்படியே இரிட்டேட்டாக இருக்குது. ஏதோ எங்கள் அப்பா சொன்னாங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் உன்னோட கம்பெனியில் வேலை பார்க்க வந்தால் நீ பாட்டுக்கு என்ன ஒரு ஆர்டர் போட்டுட்ருக்க. அப்படி தான் போடுவேன். போய் ஒர்க்கை பாரு போ. அங்கே நிறைய ஸ்டாஃப்லாம் கரெக்டாக ஒர்க் பார்க்குறாங்களான்ட்டு போயிட்டு செக் பண்ணு போ. நான் இதுக்கு போகணும்? போன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ரொம்ப ரூட் வாய்ஸில் சொல்ல, போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாரு. டயாங் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபைல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அங்கே போயிட்டு டயாங் தான், இங்கே என்ன பார்க்க சொன்னான் இவன்? இங்கே எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன தப்பு இதில் பார்க்கறது? ஒன்றும் வழங்கலையே அப்படின்னு முழிச்சிட்டு நிற்க, இப்போ ஒரு பர்சன் தான் டயாங் பின்னாலேருந்து, யார்? சரிங்க, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா, உங்கள் சிஇஓ சார் இருக்காருல்ல, அவர் இங்கே உள்ள எல்லாரையும் கைட் பண்ண சொன்னார். அதான் எப்படி கைட் பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சிட்ருக்கேன். ஐயோ கடவுளே, குழந்த பிள்ளையெல்லாம் ஆஃபீஸில் கொண்டு வந்து விட்ருக்காங்களே. பாரு, பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல. சரி வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். நிஜமாவா? சொல்லி தரீங்களா?
ஆமாம்மா, கண்டிப்பாக சொல்லித்தரேன். வா வா அப்படின்ட்டு ஸோ அந்த பர்சன் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபி தான். இப்போ அப்படியே போயிட்டு ஒரு ஒரு பர்சன்ட்டையும் எல்லாம் எப்படி எப்படி சொல்லி தரணுன்ட்டு டயாங்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. டயாங் எல்லார்ட்டையுமே ஜாலியாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாருக்குமே டயாங்க ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் ஒரு பிஏ மாதிரியே இல்லை, அங்கே அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்க. ஸோ டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு நம்ம ஜங்குக் தான் ரூமில் உட்காந்து ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. என்ன இது, அவனை இன்னும் காணும், இந்நேரத்துக்கு வந்திருப்பானே. பேசாமல் ஏதாச்சும் ஒர்க் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஒரு ஸ்டாஃப் தான் அப்படியே டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஸ்டாஃபும் போயிட்டு அப்படி நிறைய ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் வைக்கிறாங்க. என்ன இது, எவ்வளோ ஃபைல்ஸையும் பார்க்கணுமா? ஆ இல்லை சார், ஆல்ரெடி பார்த்தாச்சு, சைன் பண்ணுறது தான் வேலை. ஓ அப்படியா, சரி, போயிட்டு பிஏ வர சொன்னேன்னு சொல்லு. ஆ சரிங்க சார், சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃபும் அந்த ரூம் விட்டு வெளில வராங்க. இந்த சைட் டயாங் தான் ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்க. இப்போ அந்த ஸ்டாஃபு டயாங்கிட்ட வந்துட்டு, டயாங் சார். ஆ என்ன விஷயம்? உங்களை பாஸ் கூப்பிட்டாரு. என்ன? என்னையா? இவன் இதுக்கு இப்போ கூப்பிட்றான்? சீக்கிரம் போங்க சார். ஆ சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ அப்படியே போகிறாரு. ஐயோ, என்னவா இருக்கும், இவன் எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்றான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே அந்த ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. ஜங்குக்கும் அப்படியே டயாங்க பார்க்குறாரு. உள்ளவா. என்ன, எதுக்கு கூப்பிட்டா? ஒன்றும் இல்லை, இங்கே என் பக்கத்தில் இருக்க ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணும், கொஞ்சம் பார்த்துட்டு என்கிட்ட கூட, நான் அப்படியே சைன் பண்ணி வச்சிடுறேன். இப்போ தானே வெளில ஒர்க் கொடுத்த, அதை அதுக்குள்ளே இன்னொரு இருக்கா? நான் உன்னோட பாஸ், நீ என்னோட பிஇ. சொன்ன ஒர்க்கை ஒழுங்காக செய்கிறது தான் உன்னோட வேலை. அதை விட்டு இப்படி கேள்வி கேட்டு இருக்காத, சரியா? இந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே உட்காந்து செக் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுக்குற. அண்ணா இது இங்கே பாரு. சரி, கூட்டுங்க, சியோ சார் அப்படின்ட்டு டயாங் தான் செம்ம கோவத்தோட ஜங்குக்கை பார்த்து மறைக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே லைட்டாக ஸ்மெர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபைலையும் எடுத்து கொடுக்குறாரு. எல்லாம் என் நேரம், எப்படி வந்து மாட்டியிருக்கேன் பாரு அப்படின்னு போயிட்டு டயாங் தான் அங்கே ஒரு சோஃபா மாதிரி இருக்குது, அங்கே அப்படியே சிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபைல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்காரு. அது அப்படியே ஜங்குக் தான் அவரோட சீட்டில் சிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டயாங்க ரொம்ப கோவம் வரும் போலயே. இப்போது அப்படியே ஹோபி தான் கேபினை நாக் பண்ணிவிட்டு, சிஇஓ சார் உள்ளே வரலாமா? இப்போ அப்படியே ஜங்குக் தான் பார்த்து முறைக்கிறாரு. நான் இப்போ என்ன கேட்டேன், உள்ளே வரலாமான்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன என்ன வேணும்? இதோ உள்ளே வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஹோபி தான் இப்போ அப்படியே ஜங்குக் கிட்ட போகிறாரு. என்னங்க சிஇஓ சார், ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல். இங்கே பாரு, என்ன வேலை, ஏதாச்சும் ஒர்க் இருக்கா, அதை மட்டும் சொல்லு. ஆமாண்டா, உனக்கு நான் இங்கே பிஏ வேலை பார்த்துட்ருக்கேன், ஒர்க் இருக்கா அது இருக்கான்னு வந்து சொல்கிறேன், ஏதாச்சும் வாயில் வந்துட போகுது. சரி சரி, கோவப்படாத. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஏதே, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லையே. ஆமாம், சாருக்கு அப்படின்னு பெரிய வேலை, மார்னிங்கே இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, அது எதுக்கு உனக்கு? சொல்லு மச்சான், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். இல்லைன்னா இருக்குது. என்ன சொல்ல, எல்லாம் என் அம்மா தான். என்ன ஓகே சொன்னியா இல்லை நோ சொன்னியா? டேய், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம். புரியுது மச்சான், புரியுது. சரி சரி விடு. நீயும் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு பார்க்குற, நடக்குமான்னு தெரியலையா மச்சான்? மூடிட்டு இருக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியும்.
இப்போ அப்படி ஹோபி தான் டயாங் சைட் பார்க்குறாரு. என்ன டயாங்கு, உனக்கும் வேலையை கொடுத்து உட்கார வச்சுட்டான் போல. ஆ ஆமாம் ஹயாங், அதை ஏன் கேட்குறீங்க? வந்தது வராதுமா இவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறாரு இவர். ஏய் என்ன அவன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா? நீ ஒர்க்கை பாரு. ஏய் நீ வெளில போ. ஏய் என்ன வெளில போன்ற? அவ்வளோதானா? எப்படியா பழகணும்? பாத்தியா மச்சானே வெளில போன்ற. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவப்படா. சுபிதா அப்படியே கேபினை விட்டு வெளில போயிட்டாரு. இங்கே டயாங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. என்ன என்ன லுக்கு பாரு. மூஞ்சி பாரு. அப்படின்ட்டு அவரும் ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா டயாங் எல்லா ஃபைல்ஸையும் பார்த்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கு முன்னாடி வைக்கிறாரு. இந்தாங்க சார், எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் போகலாமா? எங்கே போகிற? எங்கே போகிறேண்ணா? ஹலோ, எனக்கு ரெஸ்ட்டு வேணும். எவ்வளோ இருக்குது நானும் பார்க்குறது. சரி அப்படியே எனக்கு கேண்டில் போயிட்டு பனானா மில்க் ஷேக் வாங்கிட்டு வா ஒன்று. என்ன? இங்கே பாருங்க சிஓ சார், நான் உங்களுக்கு வெறும் பிஏ தான். பிஏனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனல் கூட எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போய் வாங்கிட்டு வா போ. இப்போது போறியா இல்லை உங்கள் அப்பா கிட்ட கால் பண்ணி ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டான்ட்டு சொல்லட்டுமா? போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு டயாங் தான் பல்ல கடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. எங்கள் ஜங்குக் தான் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ டயாங் வெளில போயிட்டு, என் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா? பெரிய சிஓனா என்ன வேணாலும் வேலை வாங்கலாமா? நானும் மனுஷன் தானே, காலையிலேருந்து எவ்வளோ வேலை நானும் பார்ப்பேன். இவனுக்கு ஏதாச்சும் பெருசாக பண்ணணுமே, இரு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ அப்படியே கேண்டீன் சைட் போகிறாரு. போயிட்டு ஜங்குக் கேட்டா மாதிரி பனானா மில்க் ஷேக் தான் வாங்குறாரு. அப்படியே மில்க் ஷேக் வாங்கிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி அப்படியே நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. இவன் சொன்னால் நான் போய் கொடுக்கணுமா? பாரு, நானே இங்கே வரட்டும், வந்து எடுத்துகிட்டு போட்டோம். நான்லாம் போகிற மாதிரியே இல்லை, எனக்கு பசிக்கும்ல அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. இது அப்படியே ஹோபி தான் தூரத்துலேருந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இந்த சைடு நம்ம ஜங்குக் தான் ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ணிவிட்டு அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. என்ன இது வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரமா? என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன்? இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. டயாங் வந்த மாதிரியே தெரியல. ஜங்குக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன தான் பண்ணிகிட்ருக்கான் இவன்? அப்படின்ட்டு அந்த சீட்லேருந்து எழுந்துட்டு அவரோட கேபின் விட்டு வெளில வராரு. வந்து கேண்டீனுக்கு தான் அப்படியே போகிறாரு. அவர் போக்குள்ள ஸ்டாஃப்லாம் அப்படியே செம்ம சைலண்ட் ஆகிடுறாங்க. அங்கே டயாங் தான் டேபிளில் உட்காந்து செம்மையாக சாப்பிட்டுட்ருக்காரு. அப்பா, என்ன சாப்பாடு! ஏதோ பட்னி கிடந்த மாதிரி இப்படி சாப்பிட வேண்டியதாக இருக்கு. அதுவும் காலையிலேருந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்ததுக்கே எப்படி டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்க. இப்போ பின்னாடிலேருந்து ஒரு பர்சன் தான் அப்படி ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு நின்று பார்த்துட்ருக்காரு. என்ன இது, யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. யாராக இருந்தால் எனக்கு என்ன, நீ சாப்பிடுட்டேன் அப்படின்ட்டு டயாங் பாட்டுக்கு கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ அங்கே ஜங்குக் தான் வந்திருப்பாரு. அப்படியே அவர் ஹேண்ட் எடுத்து டேபிளில் வைக்கிறாரு. இப்போ அப்படியே டயாங் தான் பார்க்குறாரு. என்ன இது அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜங்குக் தான் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. அது இவன் என்ன இப்படி பார்த்துட்டு நிற்கிறான்? என்ன என்னாச்சு சிஓ சார், ஏதாச்சும் வேணுமா? நான் உன்கிட்ட என்ன கேட்டா? அது வந்து தோ இருக்கு பனானா மில்க் ஷேக், இதானே கேட்டீங்க? அதை எப்போ நான் கேட்டேன்? அது நீங்கள் தான் ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களா, அதான் நான் கொஞ்ச நேரம் இங்கே பிரேக் எடுத்துக்கலான்னு வந்தேன். அப்படியே வந்து உங்களுக்கு இதை கொடுக்கலான்னு நினச்சேன்.
ஓ! அப்படியா? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல டயாங். இரு, இப்போவே அப்பாக்கு கால் பண்ணி உன்னை கூப்பிட்டு போக சொல்கிறேன். ஆ அதெல்லாம் வேணாம் 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 பண்ணாதீங்க. ஐயோ! இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சிஇஓ சார், இங்கே வந்து நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது ப்ராப்ளமா என்ன? ப்ராப்ளம் இல்லை. நான் கொடுத்த ஒர்க்கை நீ ஒழுங்காக முடிச்சியா இல்லையா ஃபஸ்ட்டு? அதான் நீங்கள் சொன்ன ஒர்க் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். இன்னும் என்ன பார்க்க சொல்கிறீங்க? தான் ஏதோ பேசாமல் அப்படி அந்த மில்க் ஷேக்கே எடுத்துகிட்டு கேபினுக்கு வா, சொல்கிறேன் என்ன ஒர்க்குன்னு. அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ பெருமாளே, இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்னெல்லாம் பாடப்பட போகிறேன்னு தெரியலையே. போச்சு போச்சு, என்னெல்லாம் பண்ண போகிறானோ. டேயாங்கண்ணா அப்படியே எழுந்து ஜங்குக் ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஜங்குக் டயாங்கு நிறைய ஒர்க் கொடுக்குறாரு. டயாங்கும் ஜங்குக்கு திட்டிட்டு அப்படியே அந்த ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா ஈவினிங் அந்த மாதிரி டைமு ஸ்டாஃப்லாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே டயாங்க்கு தான் இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. ஐயோ என்ன இது, ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ இவர். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத சிஇஓ, அதுக்குன்னு இவ்வளோ ஒர்க்காக கொடுப்பா இவன் அப்படின்னு திட்டிக்கிட்டே அப்படியே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தா டைம் ஒரு 7 o'clock இருக்கும். இப்போ டயாங்னா அப்படியே ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜங்கு கேபினுக்கு தான் போகிறாரு. எக்ஸ்கியூஸ் கூட கேட்கல, அவர் பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஜங்குக்கும் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ஏய், நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நீ சொன்னா அது நான் கேட்கணுமா என்ன? எங்கே பாரு, பார்த்து பேசு. என்ன பார்த்து பேசணும்? இங்கே தான் எந்த ஸ்டாஃபும் இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் பார்த்து பேசணும்? எல்லாம் ஒரு அளவு தான். ஓ அப்படியா? சரி, அப்போது கிளம்பலாமா? என்ன கிளம்பலாமாவா? நான் உன் கூடலாம் வர மாட்டேன். அப்போது வேறு யார் கூட போகிறீங்க சார்? நான் தனியாக கேப் புக் பண்ணி நான் போய்க்கிறேன். அப்போது நான் உங்கள் அப்பாட்ட கால் பண்ணி, இங்கே பாருங்கப்பா, டயாங் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், சொல்கிறத கேட்கவே மாட்டான், அவனை என்னை நம்பி விட்டீங்க, ஆனால் அவன் என் பேச்சே கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு இருக்கிறான் அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்லுவேன். என்ன நீ எப்போ பாரு இதே சொல்லிகிட்ருக்க? போய் சொல்ல, எனக்கு என்ன பயமா? ஓ அப்போது பயம் இல்லை? இல்லையே. அப்போது யார் மேலே உனக்கு பயம்? யார் மேலேயும் பயம் இல்லை. எனக்கு என்ன பயம்? யாருக்கு பயப்படணும்? நான் யாருக்கு பயப்பட மாட்டேனே. இப்போ ஜங்குக் தான் எழுந்து அப்படியே டயாங்கிட்ட வர. டயாங் அப்படியே பார்க்குறாரு. என்ன இவன் நம்ம பக்கம் வரான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்க. இப்போது டயாங்கும் பின்னாடி போகிறாரு. ஜங்குக்கும் அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்காரு. என்ன என்ன இப்போ உனக்கு? எதுக்கு எதுக்கு என் பக்கத்தில் வர? யாரோ சொன்னாங்க யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு. ஆமாம், பயப்பட மாட்டா. எனக்கு என்ன பயம்? ஓ அப்படியா? இப்போ அப்படியே ஜங்குக் தான் அந்த கிளாஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே டயாங்க லாக் பண்ணுறாரு. என்ன உனக்கு? இங்கே பாரு, அப்பா சொன்னாங்கன்றதா நான் இங்கே வந்தேன். இல்லைன்னு வைய. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா ஒன்று. ஜங்குக் தான் அப்படியே டயாங் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணியிருப்பாரு. டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது, ஐஸ்லாம் ஒய்ட் ஆகுது. இப்போது டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை பிடிச்சி ஃபஸ்ட்டாக தள்ளி விட்டுட்டு அந்த கேபினை விட்டு வெளில ஓடுறாரு. ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணிடா, லூசு பைத்தியம், இவனை போய் எனக்கு பாசா போட்டிருக்காங்க பாரு. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஜங்குக்கு செம்மையாக திட்டிட்டு அவர் லிஃப்ட் பக்கம்தான் போகிறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஃபாஸ்ட்டாக பின்னாடியே வராரு. டயாங் அதை பார்க்கல. இப்போ டயாங் தான் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு லிஃப்ட்டை ஆன் பண்ணலான்னு போகிறாரு. அப்போது சடனாக ஜங்குக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது 1 ஷாட் இல்லை, நான் 2 ஷாட்டாக போடுறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். டாட்டா பை பாய். லவ் யூ ஆல்.